Hello everyone. லாஸ்ட் வீடியோவில் நம்ம டே 4ல் இட்ஸ் வர்சஸ் இட்ஸ் இந்த ரெண்டு வேர்டுக்கான மீனிங்கை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கான டிஃப்ரென்ஸை பார்த்தோம். அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது பார்த்தோம். இன்னைக்கு டே 5ஓடைய கிராமர் டிப். இன்னைக்கான ரெண்டு வேர்ட்ஸ் அஃபெக்ட் வர்சஸ் எஃபெக்ட். அஃபெக்ட்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா தமிழ் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா பாதிப்பு, பாதிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எந்த மீனிங்ல ரெஃபர் பண்ணுவோம்னா டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் டு சேஞ்ச் சம்திங். ஒரு விஷயத்த வந்து மாற்றக்கூடியது. நீ இது பண்ணனா உனக்கு இந்த விஷயம் பாதிக்கப்படும், அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அததான் வந்து டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் டு சேஞ்ச் சம்திங் அப்படின்ற ஒரு மீனிங்கால நம்ம சொல்லுவோம். இது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்? லேக் ஆஃப் ஸ்லீப் கேன் அஃபெக்ட் யுவர் கான்சென்ட்ரேஷன். தூக்கம் வந்து உனக்கு சரியா இல்லைன்னா அது உன்னோட கான்சென்ட்ரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ சரியான தூக்கம் இல்லைன்னா அதோடைய பாதிப்பு என்னன்னா கான்சென்ட்ரேஷனை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற வேர்டுக்கு தான் நம்ம அஃபெக்ட்ன்ற வேர்டை வந்து அந்த அர்த்தத்துக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வேர்ட் எஃபெக்ட். எஃபெக்ட்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ ரிசல்ட் ஆர் அவுட்கம். அதை நம்ம எஃபெக்ட்ன்ற வேர்டுக்கு நம்ம என்ன வந்து மீனிங் சொல்லுவோம்னா விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த நீ பண்ணும் போது சேஞ்ச் பண்ணிக்கும் போது அதுக்கு உனக்கு உண்டாகிற மாற்றங்கள். ஸோ த எஃபெக்ட் வாட் யூ கெட், அதை தான் நம்ம வந்து விளைவுகளை எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம சென்டென்ஸ்ல எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்? The new study method had a positive effect on your grades. அவளுடைய புது ஸ்டடி மெத்தடு அவளுடைய மார்க்ஸ்ல வந்து ஒரு நல்ல வந்து எஃபெக்டை வந்து காமிச்சிருக்கு, விளைவுகளை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த எஃபெக்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கும் போது அதனால கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட், அதை தான் நம்ம வந்து எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? அஃபெக்ட்ன்ற வேர்டுனா ஆக்ஷன், ரெண்டுமே ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அஃபெக்ட்னா ஆக்ஷன், ஒரு பாதிப்பு. இதை நீ பண்ணனா உனக்கு இது பாதிக்கப்படும் சொல்றதுக்கு நம்ம அஃபெக்ட்னு சொல்லுவோம். எஃபெக்ட்ன்றது எண்ட் ரிசல்ட், இஇ. இதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எஃபெக்ட்ன்றது ஒரு விளைவுகள். இந்த விஷயத்தை நீ மாத்திக்கிறனா இதனால உனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எஃபெக்ட்ன்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். தேங்க்யூ.